சுகாதாரத்துறையில் முன்மாதிரி மாவட்டமாக தென்காசியை மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ராஜீவ் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் நடைபெற்ற வளர்ச்சி குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ராஜீவ் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தென்காசியில் உள்ள மருத்துவமனைகளை தரம் உயர்த்த ஆய்வு மேற்கொண்டு வருவதாக தெரிவித்த அவர், சீசன் காலங்களில் தென்காசியில் ஏற்படும் விபத்துகளை குறைப்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டதாகவும், சுகாதாரத்துறையில் முன்மாதிரி மாவட்டமாக தென்காசியை மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திறப்பது தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ளதாகவும், அதன் தீர்ப்புக்காக காத்திருப்பதாகவும் தெரிவித்த அவர், தீர்ப்பு வந்ததும் ஆட்சியர் அலுவலகம் திறக்க நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். நிறைய விஷயங்களை சரி பண்ணிட்டு வரோம், நிறைய ஆய்வு பண்ணிட்டு வரோம். அதன் அடிப்படையில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஏன்னா உங்களுக்கு தெரியும் தென்காசியில் நிறைய ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாகுது. ஏன்னா டூரிஸ்ட் வரக்கூடிய மாவட்டம் அதிகமாக, முக்கியமாக அந்த சீசன் டைமில் நிறைய ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் ஆகுது, நிறைய உயிரிழப்பு ஏற்படுது. அதை குறைக்கிறதுக்கும், மற்றபடி ஹாஸ்பிட்டல்ஸோட தரம் உயர்த்துறதுக்கும், நிறைய ஜிஹெச்சில் ஸ்பெஷாலிட்டிஸை எப்படி கொண்டு போகிறது, என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குங்க, அதுக்காக நிறையா டிஹெச்ஓ சார், ஜேடி மேம் மற்றும் சிஎம்ஓஸ் டிஎம்ஓஸோட இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் தலைமையிலையும் என்னோட தலைமையிலையும் இன்னைக்கு மீட்டிங் நடந்தது. அதில் நிறையா டாக்டர்ஸ்கிட்ட நான் குறைகளை கேட்டு அறிஞ்சிருக்கோம். எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி ஒரு எடுத்துக்காட்டான மாவட்டமாக நாங்கள் மருத்துவத்துறையில் நாங்கள் பயணிக்கிறதுக்கு என்னென்ன எது அது இதெல்லாம் சரிச்சு நம்ம வரணுமோ அதுக்குள்ளதெல்லாம் இன்னைக்கு ஆலோசனை பண்ணி அதுக்குள்ள தீர்வு. ஆதாரமின்றி பேசும் தமிழக அமைச்சர்களின் செயல்பாடுகளை பாஜக தொடர்ந்து கண்காணிப்பதாக அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், திரைப்பட இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தார். தொடர்ந்து தமிழகத்தில் மக்களுக்கான கள அரசியல் நடைபெறவில்லை, ஸ்டுடியோவுக்குள் நடக்கும் அரசியல்தான் நடைபெற்று வருகிறது என்று குற்றம் சாட்டிய அவர், அமைச்சர்களின் செயல்பாடுகள் ஏமாற்றமளிப்பதாகவும், மக்கள் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு பதிலாக திசை திருப்பும் நடவடிக்கைகளிலேயே அவர்கள் ஈடுபட்டு வருவதாகவும் விமர்சித்தார். மேலும் மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்படுவதாக கூறும் அமைச்சர்கள் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகளை அணுகும் விதம் ஏற்றுக்கொள்ள முடியாதது என தெரிவித்த அவர், ஆதாரமின்றி பேசும் அமைச்சர்களின் செயல்பாடுகளை பாஜக தொடர்ந்து கண்காணிப்பதாக தெரிவித்தார். திருப்பரம்பத்தூர் அருகே தொழிலதிபர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசி ஏற்பட்ட தீ விபத்தில் படுகாயமடைந்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் போலீசார் குற்றவாளியை கைது செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் தத்தனூர் பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் முருகன் என்பவருக்கும் வெண்பாக்கத்தைச் சேர்ந்த ஜலபதி என்பவருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் காரணமாக தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 16ஆம் தேதி இரவு முருகன் வீட்டில் மின்கசிவு காரணமாக சிலிண்டர் வெடித்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிரஞ்சீவி என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வந்த போலீசார் மின்கசிவு காரணமாக விபத்து ஏற்பட்டதாக தெரிவித்த நிலையில் வழக்கில் புதிய திருப்பமாக முருகனின் இருசக்கர வாகனம் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு தலைமறைவாக இருந்த ஜலபதியை கைது செய்த ஒரக்கடம் காவல் நிலைய போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி ஆய்வு மேற்கொண்டார். தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி, நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை வசதிகள் மற்றும் அடிப்படை கட்டமைப்புகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அதிக அளவில் உடல் உறுப்பு தானங்களை பெற்று சாதனை படைத்து வருகிறது என்றும், இங்கு மருத்துவ சேவையை மேலும் மேம்படுத்தி தரமான சிகிச்சை வசதிகளை வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். பாருங்க, அதிகமான ஆர்கன் டொனேஷன் இங்க ஹார்ட், அதாவது இருதயம், கல்லீரல் சொல்லுவோம், அது லிவரு, அப்புறம் கிட்னி, கண்களுக்கு தானம் போன்ற எத்தனையோ விஷயங்களை இந்த மருத்துவக் கல்லூரியில் அதுக்காக கொண்டு மற்ற ஊருக்கு அனுப்புகிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். இது தருமபுரி என்ற பெயரை தருமபுரி அரசு மருத்துவமனை அதை காப்பாற்றி இருக்குது. இது மாதிரி நிறைய விஷயங்களை இன்னைக்கு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே சிறப்பு இன்னும் 2-3 விஷயம் அதாவது தேவையான சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, இதை இன்னும் எப்படி நவீனப்படுத்துறது, இன்னும் எப்படி இதுக்கு இன்னும் பெரிய அதிநவீன உயர்
அரசு மருத்துவமனையை கொண்டு வருவது எப்படி போன்ற நிறைய தகவல்களை வந்து நம்முடைய மதிப்பிற்குரிய டீன் அவர்கள் எங்ககிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான முயற்சிகளை நானும் மருத்துவர் அன்புமணி அவர்களும் கண்டிப்பாக தொடர்ந்து எடுத்து தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தேவையான அடிப்படை வசதிகள் நிறைய இருக்கு, இருந்தாலும் அது அதிநவீன சிறப்பு உயர் மருத்துவமனையாக அதை மாற்றுவதற்கு வேண்டிய அத்தனை விஷயங்களும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். அதை பற்றிய டிஸ்கஷன் இனிமேல் தான் நாங்கள் பண்ணோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.